மருமகளே அத்தை, மருமகளே தங்கம், எப்படிம்மா இருக்க? எப்படி இருக்க? இந்த அத்தை மேல உனக்கு கோபம் இருக்குன்னு தெரியும். நான் என்னம்மா பண்ணுவேன்? கோபம் தான் உங்ககிட்ட பேசுவேன் அத்தை. எனக்கு கோபம்லாம் இல்லை அத்தை. மாமா என்னை ஏத்துக்கவே இல்லைன்ற வருத்தம் தான். அவன் ஒரு பைத்தியக்காரம்மா. தங்க எது தகர எதுன்னு தெரியாத அளவுக்கு புத்தி தடுமாறி கிடக்குறாம்மா. அதுவும் இல்லாம அந்த சிரிக்கி நல்லா சிரிச்சு நல்லா மயக்கி வச்சிருக்கா. அதனாலதான் அந்த பையன் அப்படி. அதுவும் இல்லாம முதல்ல மாதிரில உங்க மாமாவும் அவன் பேச்சுதான் வேற வாக்குன்னு இருக்கிறது. நானே அங்க ஏமாதானமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. அதுவும் அந்த வீட்டுக்கு மருமவளா நீ வரணும், அந்த வீடு கட்டி ஆளணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன். அது எல்லாம் இன்னைக்கு அவ வந்து இருக்கும்போது அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு வயிறெல்லாம் ஏன். அது மட்டுமா, நீ அவனும் வண்டியில ஒன்னா போகணும், ஒன்னா வரணும், ஊரே உங்களை பார்த்து கண்ணு வைக்கணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன். கடைசியில எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சு போட்டா அந்த படுபாவி. ஆனாலும் தங்கம், உன் நல்ல மனசுக்கு தான் கடவுள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர போறாரு. போகத்த அப்படி சொல்லாதீங்க. மாமா இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் வேண்டான்னு அப்பாவும் கேட்கவே இல்லை. நாங்கள் சொல்றது நீ கேளு, உனக்கு எது பண்ணாலும் நல்லதுக்கிட்ட பண்ணுவோன்னு. ஆமாம்மா, அண்ணன் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கிட்ட பண்ணுவாரு. என் வீட்டுக்கு வர வேண்டிய மருமக இன்னைக்கு வேற யார் வீட்டுக்கோ போற. சரிம்மா, நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்னம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? ஆமா அத்தை, அம்மா அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. அதான் உங்களுக்கு போன் போட்டு பேசினேன். அப்புறம் எங்க போயிருக்காங்க? கல்யாண விஷயமா வெளியில போயிருக்காங்க. வனத்துக்கு எப்படி நைட் ஆகுனாங்க. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களை வர சொன்னேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. இப்பயும் கூட என் பையன் நீ கட்டிக்கலனாலும் இந்த அத்தை மேல அம்பிட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு வாங்கத்தேன்னு வாய் நிறைய கூப்பிடுறேன். ஆனா அந்த வீட்டுல அந்த படுபாவி ஒரு நாள் கூட என்னை இப்படி நடத்தினது தெரியாது. அவளை ஏதாவது உனக்கு பண்ண துரோகத்துக்கு பேசுனா வச்சுக்க, ரெண்டு பேரும் என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்துடுறாங்கம்மா. ஒன்னும் என்னால பேச முடியல. மாமா நல்லா இருக்காரு அத்தை. அவனுக்கு என்ன, குத்துக்கலாட்டம் நல்லா தான் இருக்கிறான். அப்படி சொல்லாதீங்க அத்தை. என்ன இருந்தாலும் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. ஐயோ, இப்படியாப்பட்ட பிள்ளையையும் விட்டுப்பட்டு வேற ஒரு பிள்ளைதான் முக்கியம் இருக்கான். படுபாவி படுபாவி. அப்படி சொல்லாதீங்க அத்தை. பாவம் அத்தை. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சார். என்னடா இது, போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, வந்தது கூட தெரியாம. சார் சார். என்னடா சும்மா எதுக்கிட்ட பாடா படுத்தி எடுக்கிறீங்க? சாரு மோருன்னு என்ன? 50 கை நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து ஆட்டோக்காரர் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறாரு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அதான் சொல்லிட்டுல, போ கிளம்பு. என்ட்ரி போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பு கொண்டு போய் கொடுத்துருவேன். இல்லைன்னா எவ்வளவு கொடுத்தா என்ன எதுன்னு தெரியாம போயிடும். ஐயா, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், போடா. உடனே போட்டு கொடுங்க, இல்லைன்னா ஓனர் வந்து திட்டுவாரு. ஐயா, போன்னு சொன்னேன், சும்மா என்னை நோக்கி இருக்காம. இல்ல சார், 50 காய் எடுத்துட்டு அவங்க வந்து வெறும் 40 காய் எடுத்தேன் 30 காய் எடுத்தேன்னு சொல்லிட்டு மாத்தி பேசுவாங்க. இதுனா கரெக்டா இருக்கும். ஐயா, இவன் வேற. சும்மா 50 கைன்னு எழுதி கொடு, அதுக்கப்புறம் நான் என்ட்ரி போட்டுக்கிறேன். ஓனர் திட்டுவாரு. ஆமா ஆமா, நீ ரொம்ப விசுவாசமான ஆளுதான். போடா, சும்மா ஓனர் ஓனர் ஓனர்னு. அவர் ஓனர்னா அப்புறம் நான் யாரு? நானும் ஓனர் தான். ஓ சரிங்க. என்னடா இந்த ஆளு சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கே. அடுத்த வீட்டு சொத்தா? இவன் வீட்டு சொத்து எவனா அனாமத்தை எடுத்துட்டு போகணும்னு இருக்கு போல இருக்கு. சரி, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பெரிய இடத்து சமாச்சாரம் நமக்கு எதுக்கு? போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வந்ததுலேருந்து சாரு சாருன்னு கத்துறேன், அது கூட காதில் விழுதாம. ஏய் சார். இங்க பாரு, சும்மா நொய்யின்னு கதவை திட்டிக்கிட்டு வராத, சரியா? ஆ சரிங்க சார். அப்புறம் நீ ஏன் நோட்ல யார் யார் எவ்வளவு எடுத்துட்டு போறாங்கன்னு எழுதிட்டு வந்துரு, நான் என்ட்ரி போட்டுக்கிறேன். ஆ சரிங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஓனர் சொல்றதான் செய்ய முடியும். நம்ம இன்னும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம செல்லக்குட்டி சூப்பரா ரீல்ஸ்ல டான்ஸ் ஆடுது, பார்க்கவே அம்புட்டு அழகா இருக்குது. போன்லயே இந்த அளவுக்கு அழகுனா நேர்ல எம்புட்டு அழகு. ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியல. மீட் பண்ணுவோம்னு நானும் கதறேன்.
கரையிறாளா? அப்பா ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரா? ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை அண்ணங்கிட்ட ஏதோ ஃபோன் வாங்கி அதுலேருந்து பண்ணி பார்ப்போமா? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆன்லைன்லேயே தான் இருக்காரு. ஆனால் நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணன் தான் வீட்டில் இருக்கானே, அவங்கிட்ட வேணால் ஃபோனை வாங்கி பண்ணி பார்ப்போமே. இந்த சாப்பாடை கட்டிக்கிட்டு நீ இவ்வளோ தூரம் வரணுமா? அங்கேயே வச்சா நான் வந்து சாப்பிட மாட்டேனா? அதை எதுக்கு முட்டு தூரம் அள்ளி கட்டிக்கிட்டு வர? காலையிலேயும் அரிசி இல்லைன்னு சமைக்கவும் இல்லை, முந்தா நேற்று நைட்டும் சமைக்கல. பசியோடு இருப்பீங்கல்ல, அதான். அதுலேருந்து இந்த வர்கீஸ் பையன் எல்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்ட கொடுத்து விட்டா கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ யாருமே இல்லை, அதான் நானே எடுத்துக்கிட்டு வந்தேன். அட என்ன நீ? இல்லைன்னா என்ன, வந்து ராத்திரிக்கு சாப்பிட்டுக்க போறேன். இப்பயே தான் சாப்பிடணுமா? அதுக்குன்னு இல்லைங்க, எல்லாரும் ஒன்று சொன்னாப்புல நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு தான் யோசனையாக இருந்துச்சு. யாரை விட்டு போனால் என்ன, உங்களுக்கு நான், எனக்கு நீங்கள், நம்ம 2 பேர்த்துக்கு நம்ம இருக்கும்போது எதுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்க்கணுன்னு தான் நானே எடுத்துக்கிட்டு ஓடியாந்தேன். என்ன பண்றது, நம்ம நேரம் அப்படி இருக்கு. அது சரி, வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் முகமெல்லாம் வாட்டமா இருக்கு. என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லைங்க, நான் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. என்னது? இல்லைங்க, பஸ்ஸில் ஏறி வரணுமேன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ சிமுரனு அந்த வள்ளி பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. என்னவாம்மா? நம்ம பிள்ளைய நம்ம கூட ஒரு வார்த்தை அதட்டினது கிடையாது, பேசுனது கிடையாது. இன்னைக்கு ரோட்டில் வச்சு நம்ம பிள்ளைய ரொம்ப இதாக பேசுகிறாங்க. சங்கடமாக போச்சு எனக்கு. என்ன சொல்ற? இல்லைங்க, அந்த புள்ள வந்துட்டு உன் சம்மந்தி வந்திருக்கு பேசலையான்னு கேட்டுச்சு. உடனே இவன், யாருக்கு யார் சம்மந்தி? என் பையன் ஒரு பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருக்கான். என் அண்ணன் வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்திருந்தா வீடு நிறைய சீர்சனத்தையும் சேர்த்துருப்பாரு. இப்படி ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்துகிட்டு வந்து என் வீடே இப்படி ஆகிப்போச்சு, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. கேட்க கேட்க பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுது. ஒரு அடி அடித்தது கிடையாது, ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. 4 பேர் முன்னாடியே இப்படி பேசுகிறாளே நம்ம பிள்ளைய, வீட்டில் என்ன அளவுக்கு பாடுபடுத்துவா அப்படின்னு அம்பிட்டு வேதனையாக போச்சுங்க. ஒரு காலத்தில் நான் இப்படி ஒன்றும் கொண்டு வரலன்னு உங்கள் அம்மா கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி காலத்துக்கும் கஞ்சி குடிச்சேன்னா, இப்போ அதே தலையெடுத்து என் பிள்ளைக்கும் நினைக்கும் போது வேதனையாக இருக்குதுங்க. அவங்களுக்கு தலையில மண்ணை வரி போட்டுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா நான் பாக்குற மாப்பிள்ளைய கட்டியிருந்தா நான் எதுவும் செய்யாம இருந்திருப்பேனா? சொல்லு பாப்போம். நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு போனாங்க. இல்லைங்க, அவன் 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேச எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுங்க. அதான் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சதை போய் செஞ்சுட்டு வந்துருவோமான்னு யோசனையா இருக்குது. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்களே வேணான்னு நம்ம வெட்டி விட்டுருக்கோம். இந்த நேரத்துல போய் அதை இதுன்னு. இல்லைங்க, நம்மளோட கோவம் நம்மளோட இருந்துட்டு போட்டோம். பெத்த மனசு பித்த புள்ள முடிச்சு கல்லுன்னு ஆகி போச்சு. அவ வேற நமக்காக இப்படி துரோகம் பண்ணிட்டு போலாம். ஆனா பெத்தவங்கள நம்ம எந்த துரோகமும் அவளுக்கு பண்ணக்கூடாதுங்க. எனக்கு தான் யாருமே இல்லாம அனாதையா இருந்து நான் உங்க வீட்டுக்கு வந்து காலத்துக்கு கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு தான் நீங்க, நான், அவங்க தம்பின்னு எல்லாரும் குத்துக்கல்லாட்டம் இருக்கோம். நம்ம பிள்ளைக்கு செய்ய வேண்டியது செஞ்சிருவோங்க. கொண்டு போய் இறக்கிட்டாவது வந்துடணுங்க. இங்க வரு, நான் என்ன என் பிள்ளைக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? இங்க வரு, சொட்டக்கு போற நிமிஷத்துல அம்புட்டி இறக்குவேன், தெரியுமில்ல? ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க. இல்லைன்னா ஏதாவது அவ பேசி கீசி நம்ம புள்ள மனசு மாதிரி எதையும் குடிச்சு கிடிச்சு போயிட்டா என்ன பண்றது? டிவில எல்லாம் அப்படித்தான், ஒரு பிள்ளைக்கு நிறைய நகையெல்லாம் போட்டு கட்டி வச்சு கடைசியில் அதை கொண்டு வரல இதை கொண்டு வரலன்னு குடும்பத்தில் பேசி அந்த புள்ள வாழ்க்கையே வெறுத்து போய் சேர்ந்துட்டா. அந்த குடும்பம் இன்ன வரைக்கும் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கு. மற்றவங்களுக்கு அப்படியான்ற ஒரு பேச்சுவார்த்தை தான், ஆனால் அந்த பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அது வழி என்னன்னு தெரியும். நம்ம பிள்ளை என்னைக்கு அந்த மாதிரி நிலைக்கு வந்துடக்கூடாதுங்க. அவள் பேசுகிற பேச்சுக்கு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனாலயே எதுவும் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது? நம்ம செய்ய வேண்டியது செஞ்சிருவோங்க. அப்படி தானே செஞ்சு விடுவோம். பீரோல என்னோட பாஸ்புக் இருக்குது, அதுல எம்பிட்டு என்ன பணம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து போட்டு சீரை இறக்கி விடுவோம். என்ன அப்ப ஆச்சு? ஆமாங்க, ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணுங்க.
அந்த சிம்ரனை அவன் புருஷங்காரன் அடிக்கும்போது உதைக்கும்போது எனக்கே பாவமா இருக்கும். ஆனா கடவுள் ஆட்டுக்கு மாட்டுக்கும் வாழை ஏன் அளந்து வச்சிருக்கு இப்பதான் தெரியுது. இப்படி இருக்கும்போதே இந்த ஆட்டம் கட்டுதே. இன்னும் அவன் புருஷன் கொஞ்சம் நல்லவனா இருந்து இது கொஞ்சம் இதா இருந்துச்சு, ஆத்தடியாத்த கையில பிடிக்க முடியாது போல இருக்கே. அவ எப்படியோ போயிட்டு போறாங்க. ஆனா நம்மளுக்குள்ள கஷ்டப்படக்கூடாதுங்க. ஆனாலும் இருக்குது, நம்ம பிள்ளைய கஷ்டப்படுத்திவிட்டு அது எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிற? பாப்போம், கடவுள் இருக்கிறான்ல, கண்டிப்பா அதுக்கான தண்டனையை கொடுப்பான். ஐயோ, உங்க வாயாலெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சொன்னா அப்படியே பழிச்சு போயிடும். வேண்டாங்க. இங்க வரு, இன்னைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு நமக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளை இப்படி பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வராதா? என்ன ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டோன்னு ஒரு இது, நம்ம பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கோன்றனால நம்மள ஒரு மாதிரி விடு, பார்த்துக்குவோம். நீங்க சாகும்போது இந்த சீச்சனத்தை என்னங்க தூக்கிக்கிட்டா போறோம் சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. விடு விடு, பார்த்துக்குவோம். கடவுள் இருக்கான்ல, பார்த்துப்பான். விடு, பார்த்துக்குவோம். நம்ம அவளா நம்மளான்னு. மஞ்சு, என்னங்க வந்துட்டீங்களா? நானும் அங்கேருந்து உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஃபோனே எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோன் ரிங்கு போயிட்டே இருந்துச்சு, கேட்கலையா? ஃபோன் போனிச்சா? ஃபோனு சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு, அது சைலண்டில் கிடந்துச்சு, அதனால எதுவும் கேட்காம இருந்திருக்குமோ என்னவோ. நானும் சரி நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு பார்த்து படுத்துட்டேன். கால்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு. கால் வலிக்குதா? ஏன்? சமயக்கட்டில் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்த்தேன்னா அதான். இதுக்கு தான் சொன்னேன், இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன. நீ கேட்குறியா? உன் உடம்ப வருத்திக்கிட்டு தான் இருக்க நீ. பரவாயில்லைங்க, யாருக்காக? எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே. நீ இப்படி நினைக்கிற, உன்னை யாராவது அப்படி நினைக்கிறாங்களா? யாரும் எப்படியும் நினைக்க வேணாம். என் புருஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்களே, அது போதும். அப்படியா? ரொம்ப நன்றி. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்றும் பண்ணல, நீ கம்முன்னு படு. அண்ணே போகணும். ஐயோ, காலம் விடுங்க. இங்க பாரு, எதுவும் பேசக்கூடாது, கம்முன்னு இரு. கால் வலின்ற எனக்கு ஒண்ணுன்னா நீ பண்றல, உனக்கு ஒண்ணுன்னா நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? ஐயோ, காலம் விடுங்க. அங்கேயும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இங்கே நீங்க ஒரு ஓனர், தெரியுதா இல்லையா? நீங்க போய் என் காலை பிடிச்சிக்கிட்டு. ஓனர்னா பொண்டாட்டி காலை பிடிக்க கூடாதா? ஐயோ, கம்மல் விடுங்க, யாரோ பாத்திர போறாங்க. இங்க பாரு, ஏன் பொண்டாட்டி காலை நான் பிடிக்கிறேன், வேற எவ்வளவு எதுவும் சொல்ல முடியாது. ஐயோ, நான் உங்க காலை பிடிக்கிறது வேற விஷயம், ஏன் காலை நீங்க பிடிச்சிட்டு விடுங்க. இங்க பாரு, நீ கண்ணை மூடி கம்முன்னு பாடு, நான் காலை அழுத்தி விடுறேன், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் எம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு காலத்துல என்னை தாங்கினாரு என் புருஷன். இன்னைக்கு என்னை கண்டுக்காம கூட டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி வீசிதான். ரெண்டு பேரும் எம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. சொன்னாலே கேட்க மாட்டீங்க போங்க. இங்க பாரு, எனக்கு ஒண்ணுனா உனக்கு துடிக்குது, உனக்கு ஒண்ணுனா எனக்கு தானே துடிக்கணும். அதுக்குன்னு போய் புருஷன் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், சாப்பிடவா லூசு? சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடா, பசி இல்ல. இன்னைக்கு என்னமோ தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன், என்னாச்சு? அம்மா திட்டினதே நினைச்சிட்டு இருக்கியா? என்னைக்குடா என்னை தாங்கியிருக்காங்க இன்னைக்கு திட்டுறதுக்கு. எப்பயுமே அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல, விடு. அவ்வளவுதானே, அப்புறம் எதுக்கு நீ அதை இதுன்னு யோசிச்சுட்டு இருக்க? அதுக்குன்னு இல்லடா, என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. கடவுள் மனுஷனை படித்தது சந்தோஷம்தான், ஆனால் அவனுக்கு மனசையும் ஒன்று படைச்சி விட்டுட்டு வாயையும் கொடுத்துட்டான். அதனால என்ன வேணாலும் பேசுகிறாங்க. மனசனால கேட்டுட்டு இருக்க முடியலடா, ரொம்ப சங்கட்டமா இருக்கு. நீ அதை இதுன்னு யோசிச்சு வருத்தப்படாத, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்காக எப்பயும் நான் இருக்கேன், புரியுதா? நம்ம இன்னைக்கு வேணா உன்னை தூக்கி வீசலாம், ஆனா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லதான் செய்யும். அன்னைக்கு பார்த்து போக முடியும். தங்கத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவ காரியம் நான் காலை பிடிப்பா, காரியம் முடிஞ்சோடனே கழுத்தை பிடிப்பா. சரியான காரியவாதி குடும்பம். அவங்க அப்பனோட ரத்தம் தானே உடம்புல ஓடுது. எங்க அம்மா அவங்களை தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த ஆளோட உண்மை முகம் தெரியும், அன்னைக்கு நம்ம பார்த்துக்குவோம், சரியா? நீ எதை பத்தி யோசிக்காம வா. கஷ்டமா இருக்குடா. இங்க பாரு, கஷ்டமா இருக்கு நீ உன் உடம்ப வச்சுக்கிட்டே இல்லையே, அவங்களுக்கு அது சந்தோஷம் தான், புரியுதா? நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா அவங்க சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர, ஐயோ என் மருமகம் சாப்பிடாம போயிடுச்சேனே அனுதாபமோ வருத்தமோ பட மாட்டாங்க. நீ வா, முதல்ல ஒன்னா கேட்கணும், வா. ஒரு செம்மண்டாட்டியா ரெண்டு பேரும் எவ்வளோ அந்யூன்யமா இருக்காங்க. நமக்கும் தான் ஒருத்தர் இருக்காரு. நான் வீட்டை விட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் போட்டு கேட்கல. நம்ம ஃபோனு எத்தனை மெசேஜ், ஒரு இதுக்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு.
என்னென்ன வர வாங்கினே தெரியல. நான் யாருக்கு எந்த கெட்டதும் நினச்சதில்லை. ஆனால் எனக்கு மட்டும் என்ன இப்படி கடவுள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்னு கொடுத்துக்கிட்டே இருக்கானோ தெரியல. உங்களை பார்க்கணும், உங்களை பேசணும்னு அம்பிட்டு ஆசையாக இருக்கு. உங்களுக்கு ஏங்க என் மேலே எந்த ஆசையுமே இல்லையா? ஐயோ ஐயோ, அழகோ அழகு, கொள்ளை அழகு, வெள்ளை அழகு, சும்மா நல்லா பால்கோவா மாதிரி சும்மா தக்க 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 தக்கன்னு மின்னுறாளே. அடடடா அடடடடா, பார்க்க முடியலையே பார்க்க முடியலையே, மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே. மறுபடியும் வேணா ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போமா, மீட் பண்ணுவோமான்னு. ரொம்ப கேட்டனால நம்ம வலிரோன்னு நினைச்சுக்கோ அந்த பொண்ணு. வேண்டாம், சும்மா நம்மளே விட்டு பிடிப்போம். நம்ம பேசுற பேச்சிலையும் வலிகிற வழியிலையும் அந்த பொண்ணு நம்ம வழிக்கு வரணும், நாமளே மீட் பண்ணணும்னு சொல்ல வைக்கணும். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அப்படி தாஜா பண்ணுவான். என் மாதிரி உனக்கொசரம் அதிரசம் சீடை முறுக்கு மிச்சரு எல்லாம் என் கையால் பார்த்து பார்த்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. போய் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வா, இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவேன். வேணாம் அத்தை, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இப்போ கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போகிறேன். உடம்பு நல்லா வச்சுக்கணும்ல. ஐயோ போங்க அத்தை, எப்போ பார்த்தாலும் நீங்களும் வேற அம்மா மாதிரி அப்பா மாதிரி பேசாம எனக்கு உங்க கூட எல்லாம் இருக்கதான் பிடிச்சிருக்கு. தங்கம் பாத்தீங்களாங்க, கொஞ்சம் ஆள் தலைமறைஞ்சோன்னு இவ வந்து உட்காந்துருக்கிறத. யாரு வீடு திறந்து இருந்துச்சுன்னா திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிருவியா? அதானே உங்க சங்காத்தமே ஆகாதுன்னு தானே நாங்க இருக்கிறோம். வேணும்னே வந்து உன் மூஞ்ச கட்டி எங்க வயிற்றுல கொட்டிக்குவியா? அப்பா அம்மா லேட்டா தானே வருவேன்னு சொன்னீங்க. நேரமா வரவும் தானே இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது. இவளை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? இவளை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? இவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கனா இல்லையா? உனக்கு சொன்னாலே புரியுமா புரியாதா? ஏண்டி இவளாலதான் நீ இம்பிட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நிக்கிற. மறுபடியும் இவளை வீட்டுக்குள்ள விட்டுருக்கே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அத்தை பாவமா. யாரு இவ பாவமா? இவ பாவமா? உன் மனசுல ஆசையை காட்டி அதை பண்ணி இதை பண்ணி இப்பதான் நீ மனசுல எல்லாத்தையும் மறந்து இப்பதான் நாங்க பார்த்த மாப்பிள்ளை கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல இப்ப வந்து குட்டையை குழப்பறதுக்கா என் பையனை கட்டிக்கோ என் பையனை கட்டிக்கன்னு ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ, இல்லன்னு வை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா என் மருமக வீட்டுக்கு வரணும்னு? ஆமா ஆமா, உங்க அக்கறை வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியாது. உங்க சங்காத்தமே வேண்டாம், தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிரு. இல்லன்னா அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன், நான் மனுஷியா இருக்க மாட்டேன், பத்திரக்காளியா மாறிடுவேன். அண்ணி ஏன் நீ இப்படி பேசுறீங்க? தங்கத்துக்கு ஒரு நல்ல வரணம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். தங்க மனசுக்கு எல்லாம் தங்கமாவே அமையுது. என் பையனை கட்டிக்கிட்டதுக்கு பதிலா அவனோட இருந்த ஒன்னான வாழ்க்கை இருக்காது. நீங்க தங்கத்துக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு வச்சிருக்கீங்க. நல்லபடியே கல்யாணம் பண்ணிட்டு இருன்னு சொல்லதான் நான் வந்தேன். ஆமா, என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு முதல்ல. ஆமாங்க, நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்புனாதான் நான் இந்த இடத்துல பெனாயில் ஊற்றி கழுவ முடியும். நீ நின்று அடங்கு விட்டா கூட பாவம் தான் பிடிக்கும் எங்களுக்கு. அண்ணி என்னடி அண்ணி நொண்ணி, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. அண்ணே அவ சொன்னா நான் செஞ்சே போடுவேன், ஒழுங்கா போயிரு. போதும்ண்ணே போதும். என் மருமக நல்லா இருந்தா அது போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். உனக்கு கஷ்டம் வேண்டாம், நானே வெளியே போறேன். படி மருமகளை இது மாதிரி சீடன்னு எல்லாம் இருக்கு, எடுத்து சாப்பிடு, நான் போறேன். ஆமா, நீ கொடுக்கறத வச்சு என் பிள்ளை வயிறு நிறையணும். என் பிள்ளைக்கு இதை விட அதிகமா வாங்கி கொடுக்க என்னால முடியும். முதல்ல எடுத்து கிளம்பி போங்கிட்டு. அதான் வந்துட்டா எல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இதே நடிப்பு போட்டு வீட்டுக்குள்ள பூந்து எங்க பிள்ளை மனசை மாத்துறதுக்கு. ஒழுங்கு மரியாதை போயிரு சொல்லிட்டேன். ஏமா அத்தையமா வார்த்தையெல்லாம் அப்படி கொள்றீங்க, பாவம் இல்லையா? சரி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, வாயை மூடிக்கிட்டு. அம்மா பாவம் இல்லையா அத்தை? நான் ஃபோன் பண்ணி கூப்பிடவும் தாம்மா வந்தாங்க, அதுனா அவங்க வந்திருக்கவே மாட்டாங்கம்மா. அப்படியா சங்கதி? முன்ன நாள் வெளுத்ததான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. இப்பதாண்டி சம்மந்தி குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து பொண்ணு பாக்குறேன், என்ன பண்றதுன்னு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த நேரத்துல நீ அவளை வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? இது யாரு என்ன இந்த அவங்க பிள்ளையோட தான் என் பிள்ளை பழகுனா பேசுனா வச்சான்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் உன் கல்யாணம் அவளுக்கு தான் நல்லா இருக்குமா? சொல்றது கேளு, சொல்லாத வேலையில செஞ்சு வான மரியாதை வாங்கிறாத சொல்லிட்டேன். உள்ள போடி முதல்ல. கையில வச்சுக்க போன வாங்கிட்டு விடு, அதுதான் சரிப்பட்டு வரும். இல்லன்னா ஏதாவது ஒரு வில்லங்க தெளித்துக்கிட்டு இருப்பா. அதான் சரி, உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தன்னு வையி, உனக்கு குளிர் விட்டு போயிடும். உன்னைய பிடிச்சி 4 நாள் அப்பனாலும் சரிப்பட்டு போயிடும். உள்ள போ உள்ள போ. அம்மா இல்லம்மா, போடி உள்ள போ. பாவம் அத்தை, சந்தோஷமா வந்தாங்க என் கூட இருக்கணும்னு,
இப்படி லேட்டாக வந்து நம்ம முன்னே வந்தோம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தோன்னு வைங்க, அந்த ராட்சசி நம்ம பிள்ளை மனசை இப்போதான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை இதுன்னு பேசி சம்மதத்தையும் கெடுத்திருப்பாங்க. இன்னொரு தடவை வீட்டு பக்கம் ஆளு இல்லாத நேரத்துல வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது.